இந்த வீடியோல 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஸ்கேல்பிங் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஆர்எஸ்ஐயும் பொலிஜன் பேண்டையும் கம்பைன் பண்ணியிருப்போம். நெறைய ட்ரேடர்ஸ் ஸ்கேல்பிங்ல ஃபெயில் ஆகுற ரீசன் மொமெண்டம கரெக்ட்டா கேட்ச் பண்ண முடியாம போகுறது தான். ஸ்டாக் மார்க்கெட்ல மொமெண்டம கரெக்ட்டா கேட்ச் பண்றது டிஃபிகல்ட்டான டாஸ்க். மொமெண்டம ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு நெறைய திறமை இருக்கணும். இந்த வீடியோல ஆர்எஸ்ஐயும் பொலிஜன் பேண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு மொமெண்டம் எப்படி கேட்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸ்ட்ராட்டஜி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐனா என்ன நமக்கு தெரியணும். ஆர்எஸ்ஐங்கிறது டெக்னிக்கல் ஆசிலேட்டர் 0 to 100 ரேஞ்சுக்குள்ள ஆசிலேட் ஆகும். பிரைஸ் மொமெண்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரெடிஷனல் தியரி என்ன சொல்லுதுன்னா ஆர்எஸ்ஐ 70 லெவல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இது ஓவர் பாட் ஏரியா அண்ட் 30 லெவல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அது ஓவர் சோல்ட் ஏரியா. ஸோ அந்த ஏரியா நமக்கு ரிவர்சல் நடக்கும் அப்படிங்கிறது ட்ரெடிஷனல் தியரி சொல்லுது. பட் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, அந்த ஸ்டாக்குக்கு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ஆர்எஸ்ஐயால 70 லெவலுக்கு மேல ரொம்ப நாளைக்கு ஸ்டே பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ரொம்ப வீக்கா இருக்குன்னா ஆர்எஸ்ஐயால 30 லெவலுக்கு கீழே ரொம்ப நாளைக்கு ஸ்டே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேஸில் ரிவர்சல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். டைவர்ஜென்ஸ்னா என்னன்னா ப்ரைஸ் ஹையர் லோ வச்சு மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் ஆர்எஸ்ஐயில் நமக்கு அங்கே லோயர் ஹை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை நம்ம டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்ம என்ட்ரி கொடுக்குறது. ஸோ இங்கே நம்ம ஆர்எஸ்ஐயும் பொலிஜன் பேண்டையும் கம்பைன் பண்ணியிருப்போம். பொலிஜன் பேண்டில் மொத்தம் 3 பேண்ட்ஸ் இருக்குது. அப்பர் பேண்ட், மிடில் பேண்ட் அண்ட் லோயர் பேண்ட். இங்கே நம்ம பொலிஜன் பேண்டையும் ஆர்எஸ்ஐயும் கம்பைன் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா பொலிஜன் பேண்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் கிடைக்கும். அந்த ரேஞ்சில் ஆர்எஸ்ஐயில் நமக்கு சப்போஸ் டைவர்ஜென்ஸ் நடந்துச்சுன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த 2 இண்டிகேட்டரையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னா பொலிஜன் பேண்டோட லோயர் பேண்டில் ப்ரைஸ் வந்து லோயர் ஹை வச்சு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே நமக்கு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆர்எஸ்ஐயில் அந்த இடத்துல நமக்கு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்எஸ்ஐயில் அந்த இடத்துல நமக்கு டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல கிரீன் கேண்டில் கிடைக்கும் போது என்ட்ரி கொடுக்கணும். இந்த கேண்டில் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு அப்பர் பேண்டில் டார்கெட் செட் பண்ணணும். இதுக்கு நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 1 மினிட் சார்ட்டு. இதில் நம்ம இண்டிகேட்டரில் போய் பொலிஜன் பேண்ட் டைப் பண்ணணும். அடுத்து ஆர்எஸ்ஐ செலக்ட் பண்ணணும். இங்கே நம்ம செட்டிங்ஸில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் நமக்கு பொலிஜன் பேண்டோட லோயர் பேண்டில் ப்ரைஸ் லோயர் லோ மேக் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல நமக்கு ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. ஒன்று நம்ம இந்த கேண்டிலுக்கு மேலே என்ட்ரி கொடுத்துட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லைனா இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு மேலே என்ட்ரி கொடுத்துட்டு இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அப்பர் பேண்டை டார்கெட்டாக செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் லோயர் பேண்டில் லோயர் லோ மேக் பண்ணிட்டு இருக்கு. இங்கே நமக்கு ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் நடக்கல. இந்த இடத்துல இதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் ஒரு நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே ஆர்எஸ்ஐயில் நமக்கு டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. இப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். அப்பர் பேண்டில் டார்கெட் செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு இங்கே ப்ரைஸ் லோயர் லோ மேக் பண்ணிட்டு இருக்கு. ஆர்எஸ்ஐயில் நமக்கு இன்னும் டைவர்ஜென்ஸ் நடக்கல. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. பொலிஜன் பேண்டோட லோயர் பேண்டை தான் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. இப்போ இந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். இங்கேயே நமக்கு பொலிஜன் பேண்டோட லோயர் பேண்டில் ப்ரைஸ் நியூ லோ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இங்கே ஆர்எஸ்ஐயில் நமக்கு டைவர்ஜென்ஸ் நடக்கல. இந்த இடத்துல நமக்கு டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ப்ரைஸ் பொலிஜன் பேண்டோட லோயர் பேண்டை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் நியூ லோ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இங்கெல்லாம் நமக்கு ஆர்எஸ்ஐலையும் நியூ லோ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஸ்டாக்கு. இங்கே நமக்கு ப்ரைஸ் பொலிஜன் பேண்டோட அப்பர் பேண்டில் நியூ ஹை மேக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ நியூ ஹை மேக் பண்ணிட்டு இருக்கு. இங்கே நமக்கு ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது கீழே நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். இங்கே நமக்கு பொலிஜன் பேண்டில் ப்ரைஸ் லோயர் லோ மேக் பண்ணிட்டு இருக்கு. ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. இந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இங்கே கரெக்டாக பொலிஜன் பேண்டோட அப்பர் பேண்ட் பக்கத்தில் கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக நமக்கு பொலிஜன் பேண்டோட அப்பர் பேண்டை டச் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. இங்கேயே நமக்கு கிட்டத்தட்ட 1:2 டார்கெட் வந்து ரீச் ஆகிட்டு. ஸோ கன்சல்டேட் நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் கொடுத்துக்கலாம். இங்கே நமக்கு பொலிஜன் பேண்டோட லோயர் பேண்டில் ப்ரைஸ் லோயர் லோ மேக் பண்ணிட்டு இருக்கு. ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. பட் நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க முடியும். இது கீழே தான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் வைடாக இருக்குது. ஏன்னா டார்கெட் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 1:2 ரிஸ்க் வாட் ரேஷியோ அங்கே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த என்ட்ரி நம்ம எடுக்கக்கூடாது. இங்கே நமக்கு ப்ரைஸ் லோயர் பேண்டில் லோயர் லோ மேக் பண்ணிட்டு இருக்கு. இங்கே ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. பட் இந்த க்ரீன் கேண்டிலோட ஹையை தாண்டி ப்ரைஸ் ஏறலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கல. இங்கே நமக்கு மறுபடியும் ஒரு நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்து இங்கே ஃபார்ம் பண்ண நியூ லோவில் நமக்கு ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். இங்கே நமக்கு ப்ரைஸ் லோயர் பேண்டில் நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. இந்த கேண்டிலோட ஹையில் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இங்கே நமக்கு அப்பர் பேண்டில் ப்ரைஸ் டச் பண்ணதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆயிருக்கு. பட் 1:2 டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இங்கே நமக்கு ப்ரைஸ் நியூ ஹை மேக் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்ஐயில் நமக்கு நியூ ஹை மேக் பண்ணியிருக்கு.
பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஈக்குவல் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆர்எஸ்ஐல டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் கீழ நம்ம என்ட்ரி குடுத்துட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு பிரைஸ் நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்ஐல டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் மேல நம்ம என்ட்ரி குடுத்துட்டு இதுக்கு கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி 2 ஸ்டாக்ல லாஸ்ட் 2 டேஸ் கிடைச்ச என்ட்ரி பத்தி தான் இப்ப பார்த்துருக்கோம். இங்க நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்பிங் பண்றதுக்கு எது பிளஸ்ஸா இருக்குன்னா, ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் பை கேண்டில்லேருந்து நமக்கு ஹை ஃபார்ம் பண்ணா தான் என்ட்ரி குடுக்குறோம். சில நேரம் ஹை ஃபார்ம் பண்ணாம அந்த இடத்துலருந்து ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி குடுக்க மாட்டோம். இப்போ ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் பண்றதுக்கே நமக்கு நெறைய என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்கேல்பிங் பண்றவங்க நெறைய ட்ரேட் எடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய பேக் டெஸ்ட் பண்ணிட்டு, ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து லைவ் ட்ரேட் பண்ணுங்க.